ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகஸ்ரீ நர்சரி கார்டன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 kg க்ரோ பேக்கில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு ரேரான வெரைட்டியோ, இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு மினியேச்சர் பட்டன் வெரைட்டியோ, இல்லை பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டபுள் கலர் ட்ரிபிள் கலர் கலந்த மாதிரியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வரும். பார்க்கும்போதே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது கலர்ஸ் எல்லாம். வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் பிளான்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது, என்னென்ன கலர்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். புதுசாக நம்ம சேனல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் இன்றைக்கி என்னென்ன கலர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் பார்க்குற கலர் என்னென்னா, உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டார்க் சாண்டல் கலரு, மேலே பார்த்தீங்கன்னா நல்லா வெளுத்த மாதிரி இருக்கும். பிளான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 kgயில் இந்த அளவுக்கு தான் இருக்கும். 3-4 பிரான்ச்சஸோடு இருக்கும். இங்கே பாருங்களேன், ஒரு 5 kg க்ரோ பேக்கில் இந்த அளவுக்கு இருக்குங்க பிளான்ட்ஸு. அதே மாதிரி எம்எஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த சாயில் எல்லாம் ரெடியூஸ் பண்ணாமல் இந்த பேக்கேஜ் எப்படி இருக்கோ அப்படியே எடுத்து வச்சு தான் அனுப்ப போகிறோம். ஒரு பாக்ஸில் பார்த்திங்கன்னா 6 பிளான்ட் வைக்கலாம். 6 பிளான்ட்டுக்கு கொரியர் சார்ஜ் பார்த்திங்கன்னா 160 வரும். அங்கே பாருங்களேன் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். பிளான்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பர்பிள் கலரில் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு லைன் மட்டும் நல்லா டார்க் கலர்லேயும், உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா லைட் கலர்லேயும் இருக்கும். ஃப்ளவர் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சைஸாகவே இருக்குது. பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் பாருங்கள். அதே மாதிரி அடுத்தடுத்து துளுப்பு பார்த்திங்கன்னா வந்துகிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள், அடுத்தடுத்து துளுப்பு பார்த்திங்கன்னா அடுத்து ஃப்ளவர் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வேணுன்றவங்க இதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க அடுத்ததை பார்க்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரெட் வெல்வெட் பட்டன் வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். இது இப்போ இதழ்களே பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும். பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 6 inch பாட்டில் தாங்க இருக்குங்க. பாருங்களேன் பிளான்ட்லாம் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். ஒரு 6 inch பாட்லேயே நல்லா புஷ்ஷாகவே இருக்குதுங்க பாருங்கள். இந்த மாதிரி தான் பிளான்ட்டெல்லாம் செலக்ட் பண்ணி வைக்க போகிறோம். நல்லா பெரிய பெரிய பூவாக வைக்காது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மீடியமாக வைக்கும். ஆனால் கொத்து கொத்தாக வைக்குங்க பாருங்கள். ஒரு டைம் பூ வைக்கும் போதே 3 பூ 4 பூ வைக்கும். இது ஃபுல்லாகவே அது தாங்க. வேணுன்றக்கு புக் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த பொறுத்த வரைக்கும் ஒரு 100 பிளான்ட் பக்கம் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக ரெட் வெல்வெட் வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க அடுத்ததை பார்க்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கல்கத்தா ரோஸ். இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின் டைப் வெரைட்டி தான். ஆனால் நல்லா நிறைய பூக்குங்க. நம்ம மெயின்டெனன்ஸும் இது ரொம்ப கம்மி. எங்களுக்கு பஞ்சாக நிறைய பூக்கணும் அப்படின்ற பூ பார்த்திங்கன்னா இது நல்லா பார்த்திங்கன்னா ஒரு கப் ஷேப்பில் ரவுண்டாக நல்லா அழகாக மலரும். இது பார்த்திங்கன்னா ஒரு டைம் எல்லோவோ ரெட்டு ஆரஞ்சு அந்த மாதிரி கலர்ஸ் பார்த்திங்கன்னா மாறி மாறி பூக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 5 kgயில் எந்த அளவுக்கு பிரான்ச்சஸ் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு நான் வீடியோவில் என்ன பிளான்ட் எடுத்து வச்சு காமிக்கணும் அதே மாதிரி பிளான்ட் தான் உங்களுக்கு சென்ட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்களேன், கல்கத்தா பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு துளுப்பு இருக்குது, எந்த அளவுக்கு பிளான்ட் பார்த்திங்கன்னா ஒரு 6 inch பாட்டில் கொடுக்குறாங்க அப்படின்றத பாருங்கள். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராகவே இருக்குது. ஃபுல்லாகவே துளுப்பு. ஒரு செடியிலையும் பார்த்திங்கன்னா ஒரு 10 மொட்டு பக்கம் அவைலபிளாக இருக்குங்க. எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்குது. இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கல்கத்தா தான். வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க. சில பிளான்ட்லாம் நல்லா ஹைட்டாகவே இருக்கும். இங்கே பாருங்கள் நல்லா ஹைட்டாக நல்லா வளர்ந்துருக்கு. ஒரு 2 அடி ஹைட் வரைக்குமே. சில பிளான்ட்லாம் பார்த்திங்கன்னா நல்லா புதர் மாதிரி கீழே பார்த்திங்கன்னா நல்லா பிரான்ச்சஸ் வந்திருக்கு. வேணுன்றவங்க இந்த கல்கத்தாவை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்கள். வாங்க அடுத்தது பார்க்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா காப்பர் ஆஸ்டின் ரோஸ் தான் பார்க்க போகிறோம். இது பெரிய பூங்க. இதில் 2 வெரைட்டி இருக்குது. ஒன்று லைட் கலரில் இருக்கும், ஒன்று டார்க் கலரில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு செம்பு கலர், ஒரு நெருப்பு கலர் மாதிரி இருக்கும். உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு கலரும், மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டார்க் கலர்லேயும் இருக்கும். செடியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவே இருக்கும். நல்லா பிரான்ச்சஸ் எடுத்துருக்கு. இங்கே பாருங்கள், எடுத்து வச்சு காமிக்கிறேன். எல்லாம் 2 பிரான்ச் 3 பிரான்ச் எடுத்திருக்கோம். இங்கே பாருங்கள், இதுதாங்க அதனுடைய செடி. நல்லா பெரிய செடியாகவே வளர்ந்துருக்கும். இங்கே பாருங்கள், நான் என்ன பிளான்ட் எடுத்து வைக்கிறனோ அந்த பிளான்ட் தான் உங்களுக்கு சென்ட் பண்ண போகிறோம். வேணுன்றவங்க இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க அடுத்தது பார்க்கலாம். அதே மாதிரி அடுத்தது பார்க்க போகிறது, இதுக்கு முன்னாடியே இது 2வதாக ஒரு கலர் காமிச்சிருப்பேன். அதில் பார்த்திங்கன்னா பிளான்ட் எந்த அளவுக்கு இருக்குது இப்போ காமிக்கிற பாருங்க எத்தனை பிரான்ச் எடுத்துருக்குன்னு. நீங்கள் இதே பிளான்ட் வேணும்னா கண்டிப்பாக இதே பிளான்ட்டு எடுத்து வச்சு காமிக்கிறேன். யாரோ ஒருத்தருக்கு தான் இந்த பிளான்ட் கிடைக்கும். கலர்ஸ் வேணால் நம்மக்கிட்ட நிறைய பிளான்ட்டே இருக்குது. இங்கே பாருங்கள் நல்லா சூப்பராகவே இருக்குது. முட்டை இருக்குள்ள நல்லா டார்க்காக இருக்குது. துளுப்பு எப்படி எடுத்துருக்கு. இது பார்த்திங்கன்னா ஒரு 100 ஹைட் வரைக்குமே இருக்குது. செடியெல்லாம் இது நல்லா புஷ்ஷாகவே வளர்ந்துருக்குங்க. வேணுன்றவங்க இதை புக் பண்ணிக்கோங்க. வாங்க அடுத்தது பார்க்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மிட் நைட் ப்ளூ தான் பார்க்க போகிறோம். இது நல்லா பார்த்திங்கன்னா ஒரு கத்திரி பூக்களில் டார்க் கலரில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு மினி சைஸில் பூக்கும். ஒரு சின்னதாக ஒரு பட்டன் வெரைட்டி மாதிரி தான் பூக்கும். கலர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். வேணுன்றவங்க இது ஒரு 2 பிளான்ட் 3 பிளான்ட் தான் இருக்குது. வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க அடுத்தது பார்க்கலாம்.
நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது டபுள் டிலைட் கலர் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ராக்ரன்ஸ் வரும், நல்லா டபுள் கலரில் கலந்துருக்கும். இது ஃபுல்லாக ஓப்பன் ஆச்சுன்னா பிங்க் கலர்லேயும், மீடியமாக இருக்கல ஒரு சாண்டலும் ஒரு பிங்க்கும் கலந்த மாதிரி இருக்கும். இது ஓப்பன் ஆகலை பாருங்கள், ஃபுல்லாக பிங்காக இருக்குது. இது செடியெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள், எடுத்து வச்சுருக்கேன். மொட்டும் பார்த்திங்கன்னா 3-4 மொட்டு இருக்குது. பிரான்ச்சஸும் நல்லா நிறைய பிரான்ச்சஸ் எடுத்துருக்கு. இங்கே பாருங்கள், சில பிளான்ட்லாம் நல்லா ஹைட்டாகவே இருக்குது. அடுத்து துளுப்பு வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வேணுன்றவங்க கண்டிப்பாக இதை புக் பண்ணி வாங்கிக்கிங்க. நல்லா ஃப்ராக்ரன்ஸாக இருக்கும், நல்லா பார்த்தா பார்க்கவும் நல்லா அட்ராக்டிவாக இருக்குங்க. வேணுன்றவங்க புக் பண்ணிக்கிங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அடுத்ததை பார்க்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது என்னென்னா ஃபேரி ரோஸ் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு கொடி டைப் வெரைட்டி. நல்லா பார்த்திங்கன்னா வீட்டுக்கு முன்னாடியெல்லாம் அழகுக்கு வச்சு ஒரு டைன் கட்டி விட்டால் நிறைய பார்த்திங்கன்னா தேரு மாதிரி பூக்கும். அதே மாதிரி ஒரு டைம் பூத்துச்சிங்கன்னா எல்லா பூவும் உதிரும் போது தாங்க இதுவும் உதிரும். ஒன்று உதிர்ந்துட்டு இன்னொன்று லேட்டாக மலர்றது வந்து உதிராது. ஃபுல்லாகவே ஓப்பன் ஆகி நல்லா பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக் வரைக்கும் அந்த மாதிரி அதே மாதிரி அழகாகவே இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஃபுல்லாக வந்து கொட்டிட்டு திருப்பணும் பார்த்திங்கன்னா பூ வைக்கும். இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்கள், எல்லாம் ஒரே செடியிலே பார்த்திங்கன்னா 3-4 பூ வச்சுருக்கு. இங்கே பாருங்கள், உங்களுக்கு நான் நேரில் எடுத்து வச்சே காமிக்கிறேன் எந்த அளவுக்கு செடி இருக்குது. பார்க்க பார்த்திங்கன்னா அழகாக இருக்குங்க. ரோஸ் பாருங்கள் எவ்வளோ சின்னதாக அழகாக இருக்குது. வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃபேரி ரோஸ். வாங்க அடுத்ததை பார்க்கலாம். நம்ம அடுத்ததாக பாரு, இது ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி. ஒரு ஆரஞ்சும் ஒரு சாண்டலும் கலந்த மாதிரி இருக்குது. ரோஸ் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய தாமரைப்பூ சைஸில் மலர்ந்துருக்குங்க. இது ஒரு 5 kgயில் இருக்குது. செடி பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 3-4 அடி 8 வரைக்குமே நல்லா வளர்ந்துருக்குங்க. ஒரு பெரிய பிளான்ட்னே சொல்லலாம். இது ஒரே ஒரு பிளான்ட் தான் இருக்குது. வேணுன்றவங்க சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கிங்க. நம்ம அடுத்ததாக பார்க்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு ரோஸ் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு லைட் ஆரஞ்சுன்னு சொல்லலாம். ஒரு ஃபேண்ட் ஆரஞ்சு பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்கும். இது லைட் ஆரஞ்சுன்னும் போது பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு எல்லோவும் மேலே பார்த்திங்கன்னா லைட் ஆரஞ்சு கலரில் இருக்கும். செடி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா பார்த்திங்கன்னா ஒரு சென்டரில் இருக்க எடுத்து வச்சு காமிக்க முடியல. வேணுன்றவங்க இது ஒரே ஒரு பிளான்ட் தான் இருக்குது, புக் பண்ணி வாங்கிக்கோங்க. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கொடி ரோஸ் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு கொடி டைப்பில் இது ஓணும். இது ஒரு டபுள் கலரில் கலந்த மாதிரி இருக்கும். ஒரு ஒயிட்டும் ஒரு பிங்க்கும் கலந்த மாதிரி இருக்கும். இது மீடியமாக இருக்குல்ல பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது. இது எல்லாமே ஒரே செடி தான். இதில் ஒயிட் அதிகமாக இருக்குது, இதில் பார்த்திங்கன்னா பிங்க் அதிகமாக இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க பாருங்கள். வரேன், இதெல்லாமே பார்த்திங்கன்னா அழகுக்கு வைக்கிற பிளான்ட் தான். நல்லா சூப்பராகவே இருக்குது. இது பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட ஒரு 50 பிளான்ட் ஒரு புது ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க புக் பண்ணி வாங்கிக்கிங்க. ஒரு அழகுக்கு நல்லா சூப்பராகவே இருக்கும். இங்கே பாருங்கள், செடி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு எடுத்து வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். செடி பார்த்திங்கன்னா ஒரு 6 inch பாட்டில் இந்த அளவுக்கு தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் பாட்டோடய வாங்கி வச்சு தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சூப்பராகவே க்ரோத்திங்கும் நல்லா வரும். உங்களுக்கு கண்டிப்பாக அதுதான் வந்து நல்லா இதாக இருக்கும். அதே மாதிரி இந்த மண்ணெல்லாம் புடாமல் இந்த பாட்டு பார்த்திங்கன்னா இப்படி தலைகீழ வச்சு தட்டினமாவே வந்துடும். க்ரோ பேக்கை வந்து அசாமல் ஓப்பன் பண்ணிவிட்டு எடுத்துட்டிங்கன்னா அந்த உள்ளே இருக்கிற சாயில் ஒடியாமல் வச்சிங்கன்னா கண்டிப்பாக சூப்பராகவே வரும். வாங்க அடுத்ததை பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா சன்ரைஸ் கலர். இது ரொம்ப லைட் ஆரஞ்சு கலரில் இருக்கும். ரொம்ப லைட் ஆரஞ்சு கலரில். இது பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகும்போது இந்த தண்டே தெரியாதுங்க, அடுக்கடுக்காக ஓப்பன் ஆகும். நல்லா அழகாகவே இருக்கும். இது இதழ்கள்னு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகவே இருக்கும். அங்கே பாருங்கள், இது ஒரே ஒரு செடி. ரொம்ப ரோஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேரான வெரைட்டி பார்த்திங்கன்னா இதுதான். இது செடி பார்த்திங்கன்னா இதுதாங்க அதனுடைய செடி. இங்கே நல்லா பார்த்திங்கன்னா நிறையா பிரான்ச்சஸ் எடுத்துருக்கு. நல்லா மெச்சூரான பிளான்ட்டு ஒன்றே அவைலபிளாக இருக்குது. இது பூ இல்லாமனால வீடியோ போடல. இப்போ பார்த்திங்கன்னா பூ வந்திருக்கு பாருங்கள். எத்தனை பிரான்ச் எடுத்துருக்கு எனக்கு பாருங்கள். இதுதாங்க அதனுடைய செடி. வேணுன்றவங்க ஒன்றே இருக்குது, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க அடுத்ததை பார்க்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பன்னீர் பட்டன்ஸ் வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். இது புதுசாக ஒரு ஸ்டாக் வந்திருக்குன்னு சொல்லலாம். அங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு பிளான்ட்டெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ரீனஸாக இருக்குதுன்னு பாருங்கள். அழகாக இருக்குங்க. ஒரு 6 inch பாட்டில் பிளான்ட்டெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். நான் எடுத்து வச்சு காமிக்கிறேன். இங்கே பாருங்களேன், செடி பார்த்திங்கன்னா ஒரு 6 inch பாட்டில் பார்த்திங்கன்னா மொட்டு பார்த்திங்கன்னா ஒரு 15-20 மொட்டுலேயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இங்கே பாருங்களேன், இந்த பாட்டோடய எடுத்து வச்சு உங்களுக்கு அனுப்ப போகிறேன். இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 1 month வரைக்கும் வைக்கலாம். பிளான்ட் பெருசாக வந்து நீங்கள் ரீபாட் பண்ணிக்க வேண்டியதான். இதில் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளவர்லாம் இன்னும் மலரல. நீங்கள் புக் பண்ணால் உங்கள் வீட்டுக்கு வந்து இது கண்டிப்பாக இது மலரப்போகுது. இங்கே பாருங்களேன், இது வேணுன்றவங்க இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு அனுப்புங்க. ப்ரைஸ் என்னன்றதை நாங்கள் சொல்கிறோம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பலூன் ரோஸ் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட்டும் பிங்க்கும் வரியாக இருக்கும். இது இதழ்கள் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்னஸாக இருக்கும். ரோஸ் பார்த்திங்கன்னா நல்லா கப் ஷேப்பில் இருக்கும். ஒரு டபுள் கலர் வரியாக எங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வேணுன்றவங்க கண்டிப்பாக புக் பண்ணி வாங்கிக்கலாம். பிளான்ஸ் எல்லாம் நல்லா சூப்பராகவே இருக்குது. இங்கே பாருங்களேன், இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா இன்னும் மொட்டு இல்லை, ஃப்ளவர் எடுக்கல, மொட்டோட தான் இருக்குது. எடுத்து வச்சே காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு தான் நல்லா புஷ்ஷாகவே இருக்குது. வேணுன்றவங்க இந்த பலூன் ரோஸ் வேணுன்றவங்க கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு அனுப்புங்க. வாங்க அடுத்ததை பார்க்கலாம்.
அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஆப்பிள் ஆரஞ்சு ரோஸ் தான் பார்க்க போகிறோம். இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா கப் ஷேப்பில் மலரும், கொத்து கொத்தாக மலரும். இது நல்லா கொத்தாக மலரும் போது பார்த்திங்கன்னா பார்க்கவே அழகாக இருக்குங்க. செடியெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு 5 கேஜியில் நல்லா சூப்பராகவே இருக்குது. அதே மாதிரி இது என்னங்க கருப்பு கருப்பாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இது தான் டிஏபி. எல்லா வீடியோவிலும் நான் டிஏபி போடுங்கன்னு சொல்லியிருப்பேன். அதுதான் இதனுடைய இங்கே பாருங்களேன். இது வேருக்கு தாங்காது. மேலே பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா பூ வைக்கும். நல்லா கலரும் பார்த்திங்கன்னா ரோஸும் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய ரோஸாக வைக்கும். வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் ஆப்பிள் ஆரஞ்சு புக் பண்ணிக்கிங்க. வாங்க அடுத்தது பார்க்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டபுள் கலரில் இருக்கிற ரோஸ் தான் பார்க்க போகிறோம். நல்லா பெரிய சைஸ் ரோஸாக தான் பார்க்க போகிறோம். என்னங்க இதில் ஒரு சிங்கிளாக தெரியுது டபுள் கலரில் எங்கங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் சைடில் சில்வர் கலரில் இருக்கும். இங்கே பாருங்கண்ணா பார்க்கவே பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும். ரோஸே பார்க்க க்யூட்டாக அழகாகவே இருக்கும். வேணுன்றவங்க இதெல்லாம் கம்மியான பிளான் தான் இருக்குது. வேணுன்றவங்க புக் பண்ணிக்கிங்க. வாங்க அடுத்ததை பார்க்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோஸ் வெரைட்டின்னு சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு லைட் பிங்க் கலரில் இருக்கும். நல்லா மலரும் போதே பார்த்திங்கன்னா ஒரு டிஏ ரோஸ் மாதிரி தான் மலரும். இது டிஏ ரோஸ் கிடையாது, அது அந்த டைப் தான் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப ரேரான வெரைட்டி. இங்கே பாருங்களா ஒரு 5 கேஜியில் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். இது பார்த்திங்கன்னா ஒரு 5 பிளான்ட் 6 பிளான்ட் தான் கிடைக்கும். கண்டிப்பாக நம்ம கஸ்டமரே நிறைய ரெகுலராக பார்க்குறவங்க கண்டிப்பாக இதை புக் பண்ணி வாங்கிக்குவாங்க. உங்களுக்கு யாருக்கு வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. முன்னாடியே வேணுன்றவங்க கண்டிப்பாக அமௌண்ட் அமிச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புக் ஆகிடும். வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு டபுள் கலரில் கலந்த ரோஸ் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு நல்லா பார்த்திங்கன்னா மலரும் போதே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஸ்டார் டைப்பில் இருக்கும். நல்ல இதழ்கள் டபுள் கலரில் இருக்கும். இது மொட்டை இருக்குள்ள பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது. பிரான்ச்சஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 5-6 பிரான்ச்சஸ் எல்லாம் நல்லா மலர்ந்து நல்லா பெருசாகவே இருக்குது. அதே மாதிரி செடி பார்த்திங்கன்னா ஒரு பிளான்ட் ரோஸ் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸில் இருக்கும். வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி பார்த்திங்கன்னா இது மொட்டை ரோஸ் மாதிரி இருக்குங்க. நல்லா ஒரு எக் ஷேப்பில் தான் இருக்குது. இதனுடைய மொட்டு இது மலர பார்த்திங்கன்னா நல்லா பார்த்திங்கன்னா ஒரு அகலமாக நல்லா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். நம்ம ரங்கோலியெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். இது பஞ்சாக கொத்து கொத்தாக பூ வைக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோஸ் வெரைட்டி வேணுன்றவங்க கண்டிப்பாக இதை புக் பண்ணி வாங்கிக்கலாம். வாங்க அடுத்ததை பார்க்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது என்னென்னா கோல்டு ரோஸ் தான் பார்க்க போகிறோம். கோல்ட்லேயே 2-3 வெரைட்டி இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா இது ஒன் ஆஃப் வெரைட்டி. இது நல்லா பார்த்திங்கன்னா அடுக்காக மலரும். நல்லா டார்க் கலர்லேயும் இருக்கும். எங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு கோல்டு கலர் ரோஸ் வேணுன்றவங்க கண்டிப்பாக இதை புக் பண்ணி வாங்கிக்கோங்க. நம்ம அடுத்ததாக பார்க்கலாம் வாங்க. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது என்ன ரோஸ் பார்க்க போகிறோம், சில்வர் லைன் ரோஸ் தான் பார்க்க போகிறோம். இது பாருங்கள், இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே செடியில் இருக்கிற ரோஸ் தான். இதுக்கும் பாருங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். மொட்டை இருக்குள்ள இந்த மாதிரி டபுள் கலர்லையும் ஃபுல்லாக ஓப்பன் ஆச்சுன்னா இந்த மாதிரி சிங்கிள் கலர்லேயும் இருக்கும். செடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 3 பிரான்ச் இருக்குங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு புது துளிர்கள் புது ஒட்டு கட்டி இருக்கிறதுனால இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நம்ம ரோஸ் தான். இதில் எல்லாமே ஒன்று எடுத்து வச்சு காமிக்கும் போது கண்டிப்பாக பிளான்ஸ் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்து அப்படியே காமிக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த கலர் பார்க்கலாம் வாங்க. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு லைட் காப்பர் ரோஸ் தான் பார்க்க போகிறோம். இது துளிரே பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு துளுத்து இருக்குன்னு பாருங்கள். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வெரைட்டி, ஒரு ரேரான வெரைட்டின்னு சொல்லலாம். வேணுன்றவங்க கண்டிப்பாக இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்க அனுப்புங்க. வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு கிரிகிரி ரோஸ், ஆரஞ்சு கிரிகிரி ரோஸ் தான் பார்க்க போகிறோம். இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரே பிளான்ட் தாங்க. இதுவும் ஒரு 5 கேஜி க்ரோ பேக்கில் புதுசாக ஒரு நம்மக்கிட்ட பிளான்ட் இருக்குங்க. இங்கே பாருங்களேன் ஃபுல்லாக ஓப்பன் ஆச்சுன்னா இந்த மாதிரி இருக்குது. ஒரு மீடியமாக இருக்குள்ள இந்த மாதிரி அழகாகவே இருக்குது. நம்ம சின்ன குழந்தைங்களுக்கோ ஒரு ஃபோட்டோக்கோ இல்லை மல்லிப்பூலாம் வச்சு கட்டிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பஞ்சாக பூக்கும். நம்ம அழகுக்கு கூட வீட்டில் வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு இதழ்கள் நெருக்கமாக இருக்குது பாருங்கள். வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க. வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது என்ன பார்க்க போகிறோம்னா சம்மர் ஜோன். இது பார்த்திங்கன்னா லீஃபை விட இது ஃப்ளவருங்கள் தான் நிறைய பூக்குங்க. நல்லா அழகுக்கு நம்ம ஒரு 14 இன்ச்சு பாட்டில், இது கொடி டைப்பில் ஓடாது, ஒரு புதர் டைப்பில் வளரும். ஒரு 14 இன்ச்சு பாட்லேயே உங்களுக்கு வந்து பேக் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு அழகாக இருக்கும். நம்ம வீட்டுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு அழகுக்கு வீட்டுக்கு முன்னாடி வைக்கணும் ரோஸ் பிளான்ட் எதுனா கேட்டிங்கன்னா இது கண்டிப்பாக வைக்கலாம். நல்லா பஞ்சாக கொத்தாக பூ வைக்கும். இது பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். ரவுண்டாக கப் ஷேப்பில் மலரும். வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்க்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா லைட் ரோஸ் தான் பார்க்க போகிறோம். இதெல்லாம் நார்மல் வெரைட்டி, நார்மலாக எனி டைம் நம்மக்கிட்ட கிடைக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு எங்களுக்கு புதுசாக இருக்கிற ஒரு ஸ்டாக்கில் வேணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது புது ஸ்டாக்கில் இருக்குது. வேணுன்றவங்க சூப்பராகவே ஒரு 3 பிரான்ச்சஸோடு இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே பிளான்ட்டு தான் இருக்குது. பாருங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். வேணுன்றவங்க கண்டிப்பாக இது புக் பண்ணி வாங்கிக்கோங்க. லைட் பிங்க்கு. வாங்க அடுத்தது பார்க்கலாம்.
நம்ம அடுத்ததாக பார்க்கும்போது என்னங்க பிரைட்டாக தெரியுதுன்னா ஃபுல் பியூர் ஒயிட் ரோஸ் தான் பார்க்க போகிறோம். இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சைஸில் ஃப்ளவர் மலரும். நல்லா பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு பெரிய இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி இதை வச்சு செடியும் நான் எடுத்து வச்சு காமிக்கிறேன். இங்கே பாருங்களா, இது தாங்க, இதுவும் ஒயிட் தான். பார்க்கும்போதே தெரியும், மொட்டை பாருங்கள் ஒயிட் கலரில் இருக்குது. செடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 4 பிரான்ச் பிரிஞ்சிருக்கு. வேணுன்றவங்க கண்டிப்பாக இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கிங்க. இது ப்ரைஸ் என்னன்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு வந்து புக் பண்ணுறது வந்து அப்புறம் இது ப்ரைஸ் என்னன்றது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி அப்புறமா வந்து நீங்கள் புக் பண்ணி கூட வாங்கிக்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது என்னன்னு பார்க்குறீங்களா, எல்லா டைமும் வீடியோ போடும் போதும் பார்த்திங்கன்னா நான் அனுப்பின ரோஸ் பார்த்திங்கன்னா எடுக்கிற ரோஸ் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சதே பார்த்திங்கன்னா இது தாங்க பிரிட்டிஷ் குயின் ரோஸ். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதழ்கள் சாஃப்டாக இருக்கும். லைட் பிங்க்காகவும் லைட் பிங்க்காகவும் இல்லை, ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா ஃபுல் ஒயிட்டாகவும் மலரும். உள்ளே மட்டும் லைட்டாக ரொம்ப பிங்க்காக இருக்கும். இங்கே பாருங்களேன், இதனுடைய செடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. இதில் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இப்போ பொறுத்த வரைக்கும் 20-25 மொட்டு இருக்குது. நல்ல செடியும் நல்லா பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே புஷ்ஷாகவே இருக்குது. நம்மக்கிட்ட நிறைய பேர் புக் பண்ணியிருக்கிறத பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் குயின் தான் புக் பண்ணியிருப்பாங்க. தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், கண்டிப்பாக சூப்பரான மெச்சூரான பிளான்ட் இருக்குது. புக் பண்ணி வாங்கிக்கோங்க. வாங்க அடுத்தது பார்க்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சென்ட் ரோஸ் தான் பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கெட்டில் வச்சு மாலை கட்டுற ரோஸ் தான் இது. நம்ம சாமி ஃபோட்டோக்கும் ஒரு வாசனையாக இருக்கிற ஒரு ரோஸ் வேணும்னா கண்டிப்பாக இது புக் பண்ணிக்கலாம். நிறைய பூக்குங்க. நம்ம டெய்லியும் சாமி கும்பிட்றவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா 1 டே தாங்க இருக்கும். இன்றைக்கி வச்சிங்கன்னா இன்றைக்கி மலர்ந்துருச்சுன்னா நாளைக்கு காலையில் பார்த்திங்கன்னா இது எல்லாமே உதிர்ந்துடும். அந்தளவுக்கு தான் ஒரு சாஃப்டாகவே இருக்கும். வேணுன்றவங்க இது ஒரு 6 இன்ச் பாட்டில் தாங்க இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சென்டரில் இருக்குங்க பாருங்கள். செடி எடுத்து வச்சு காமிக்க முடியல, இந்த அளவுக்கு நல்லா பார்த்திங்கன்னா ஒரு பிளான்ட்ல சென்டரில் இருக்குது. கண்டிப்பாக வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு சூப்பராகவே இருக்கும். வாங்க அடுத்தது பார்க்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது எல்லோ ரோஸ் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு எக்குள்ளே எவ்வளோ டார்க் எல்லோ கரு இருக்கோ அந்த மாதிரி எல்லோ தாங்க. நல்லா ரோஸ் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சைஸாகவே மலரும். நல்லா பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்கும் பார்க்க. வேணுன்றவங்க இதை புக் பண்ணி வாங்கிக்கலாம். வாங்க அடுத்தது பார்க்கலாம். இதை பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஃபேண்டா ஆரஞ்சு ரோஸ் தான் பார்க்க போகிறோம். இது நம்ம ஃபேண்டா ஜூஸ் எப்படி அந்த டார்க் ஆரஞ்சு கலரில் கேசரி ஆரஞ்சு கலரில் இருக்குமோ, ரோஸும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இது ஃபுல்லாக ஓப்பன் ஆனாலுமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஷேடு ஆகவே ஆகாது. இந்தளவுக்கு எந்த அளவுக்கு டார்க் ஆரஞ்சு கலர் இருக்குமோ ஓப்பன் ஆனது அதே கலரில் தான் இருக்கும். இந்த செடி எந்த அளவுக்குங்க இருக்குது நீங்கள் எடுத்து வச்சு காமிக்கலன்னு பார்த்தீங்கன்னா இது தான் அதனுடைய செடி. பார்த்திங்கன்னா இது ஒரு 2.5 அடி வரைக்குமே வளர்ந்துருக்கு. இதில் மொட்டு இருக்குது, அந்த மொட்டு ஓப்பன் ஆகலை. அதனால தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவரை நான் காமிக்கிறேன். வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க. இந்த செடியை பொறுத்த வரைக்கும் நல்லா பெரிய பெரிய பிரான்ச்சே இருக்குது, ஹைட்டாகவே இருக்கும். வாங்க அடுத்தது பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பிங்க் கொத்து பட்டன் தான் பார்க்க போகிறோம். இந்த ரோஸே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க நல்லா பெண்டாகும். நல்லா பார்த்திங்கன்னா இது இதழ்கள்லாம் நல்லா பெண்டாக ஃப்ளவர் பார்த்திங்கன்னா பஞ்சாக கொத்தாக வைக்குங்க. இது செடியெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இதுதான் அதனுடைய செடி. இங்கே பாருங்கள், நல்லா பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்டாகவே இருக்கும். நிறைய பிரான்ச்சஸ் எடுத்துருக்கோங்க பாருங்கள். ஒரு செடி எடுத்ததையுமே பார்த்திங்கன்னா இன்னொன்று எடுக்கவே முடியல. மாதிரி செடி வந்து எடுத்து வச்சு காமிக்க முடியலங்க. இங்கே பாருங்களா, இதனுடைய மொட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே இதுதான் அதனுடைய செடி பிளான்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்கும். இது செடி பார்த்திங்கன்னா நல்லா பஞ்சாக கொத்தாக மொட்டு வச்சுருக்கேங்க. இது வந்து வேறு, இது மட்டும்தான் அதனுடைய செடிகள். இங்கே பாருங்கள், நல்லா சூப்பராகவே இருக்குது. கண்டிப்பாக எங்களுக்கு நிறைய பூக்கணும், பஞ்சாக பூக்கணுன்றவங்க கண்டிப்பாக இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க. வாங்க அடுத்ததை பார்க்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா லேகர் பிரிண்ட் ரோஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப மைல்டான பார்த்திங்கன்னா பர்பிள் கலரு. இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா லைட் ஃப்ராக்ரன்ஸாக வரும். சூப்பராகவே இருக்கும் ரோஸ் பார்க்கும்போது. இது ஃபுல்லாக ஒரு 2-3 மலரும் போது பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகவே இருக்கும். இது பிளான்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பிளான்ட்டாகவே இருக்குது. வேணுன்றவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க. வாங்க அடுத்ததை பார்க்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நார்மல் ரெட் வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். இது ரெட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 4-5 வெரைட்டி இருக்குது. இது ஒன் ஆஃப் வெரைட்டி. இது ஒரு 3 அடுக்கு தான் இருக்குது. செடி பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 3 அடி வரைக்குமே நல்லா வளர்ந்துருக்கு. மொட்டு பார்த்திங்கன்னா 3-4 மொட்டு எடுத்துருக்குங்க. இன்னும் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய கலர்ஸ் இருக்குது. 1 by 1 நான் போடுறேன். கண்டிப்பாக ரோஸில் என்னென்ன கலர்ஸ் இருக்குதுன்னு முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் எல்லா கலர்ஸுமே நான் காமிச்சிட்டேன். கண்டிப்பாக நம்ம வீடியோ மிஸ் பண்ணவங்களோ இல்லை ரோஸ் செடி வேணுன்றவங்களோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்கோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள் என்னென்ன கலர் இருக்குன்ட்டு. பார்த்துட்டு கண்டிப்பாக ஒரு மினிமம் எம்எஸ்எஸ்னால் கண்டிப்பாக ஒரு 6 செடினா புக் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு ஒரே செடி வேணும் 2 செடி வேணும் அப்படின்றவங்கள கண்டிப்பாக ப்ரொஃபஷ்னலில் பார்த்திங்கன்னா சாயில் ரெடியூஸ் பண்ணி அனுப்ப போகிறோம். வாங்க இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.